வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. ஒரு வரிசையின் விகிதமுறுகளின் கூட்டுத்தொகை தொடர் எனப்படும். A1, A2, A3, An உண்மையான எண்களின் வரிசையாக இருக்கட்டும். பின்னர் உண்மையான எண் A1 கூட்டல் A2 கூட்டல் A3 உண்மையான எண்களின் தொடர் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு தொடருக்கு வரையறுக்கப்பட்ட சொற்கள் இருந்தால் அது வரையறுக்கப்பட்ட தொடர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தொடரில் எண்ணற்ற சொற்கள் இருந்தால் அது எல்லையற்ற தொடர் எனப்படும். வரையறுக்கப்பட்ட தொடர்களை படிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவோம். இந்த வகுப்பில் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையும் எண்கணித முன்னேற்றத்தின் எண்ணாவது உறுப்பையும் அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எண்கணித முன்னேற்றத்தின் எண்ணாவது உறுப்பை கண்டறிய. எண்கணித முன்னேற்றத்தின் எண் உறுப்பின் கூட்டுத்தொகையை கண்டறிய. இப்பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: எண்கள், தொடர், வரிசை, முதல் உறுப்பு, கடந்த உறுப்பு, பொதுவான வேறுபாடு. எண்கணித முன்னேற்றம். AP-யின் எண் விகிதமுறுகளின் கூட்டுத்தொகை. எண்கணித முன்னேற்றத்தில் இருக்கும் ஒரு தொடர் எண்கணித தொடர் எனப்படும். A கூட்டல் D, A கூட்டல் 2D, A கூட்டல் 3D ஆகியவை எண்கணித முன்னேற்றமாக இருக்கட்டும். SN ஆல் குறிக்கப்படும் எண்கணித முன்னேற்றத்தில் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை S கீழ் இடுக்கு n ஈடு A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் D கூட்டல் அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் 2D கூட்டல் டேஷ் கூட்டல் அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D. மேலே உள்ளவற்றை தலைகீழ் வரிசையில் மீண்டும் எழுதுதல். S கீழ் இலக்கு n ஈடு அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n 1 மற்றும் 2ஐ சேர்த்து நாம் பெறுவோம். ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D கூட்டல் சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D கூட்டல் டேஷ் கூட்டல் சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D. அதாவது எண் விதிமுறைகள். இரண்டு S கீழ் இலக்கு n ஈடு n பெருக்கல் சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D நமக்கு கிடைக்கிறது. S கீழ் இலக்கம் n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D. குறிப்பு: முதல் உறுப்பு என்றால் A மற்றும் கடைசி உறுப்பு L, அதாவது உறுப்பு அளவு. பின்னர் வழங்கப்படும் S கீழ் இலக்கு n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D. S கீழ் இலக்கு n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D. ஏனெனில் L ஈடு A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1D நம்மிடம் உள்ளது. S கீழ் இடுகு n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் A கூட்டல் L. உதாரணம்: A P 8 7/4 6/2 5/4 இன் முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கண்டறியவும். தீர்வு: இங்கே முதல் சொல் A ஈடு 8 பொதுவான வேறுபாடு D ஈடு 7/4
கழித்தல் 8 ஈடு கழித்தல் 3/4. ஏபியின் முதல் n விதிமுறைகளின் கூட்டுத்தொகை s கீழ் இலக்கு n ஈடு n இன் கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2a கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1d s கீழ் இலக்கு 15 ஈடு 15 இன் கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 8 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 15 கழித்தல் 1 அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3/4 s கீழ் இலக்கு 15 ஈடு 15 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 16 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 21 கீழ் 2 s கீழ் இலக்கு 15 ஈடு 165 கீழ் 4. உதாரணம் 0 40 கூட்டல் 0 43 கூட்டல் 0 46 கூட்டல் டேஷ் கூட்டல் 1இன் கூட்டுத்தொகையை கண்டறியவும். தீர்வு: இங்கே n மதிப்பு கொடுக்கப்படவில்லை, ஆனால் கடைசி உறுப்பு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம் n இன் மதிப்பை கண்டறியவும். a ஈடு 0.40 மற்றும் l ஈடு 1 கொடுக்கப்பட்டால் d ஈடு 0.43 கழித்தல் 0.40 ஈடு 0.03 காணலாம். எனவே உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டறியும் சூத்திரம் n ஈடு l கழித்தல் a கீழ் d கூட்டல் 1 n ஈடு 1 கழித்தல் 0.40 கீழ் 0.03 கூட்டல் 1. தீர்த்த பிறகு நமக்கு n ஈடு 21 கிடைக்கும். AP s கீழ் இலக்கு n இன் முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் a கூட்டல் l. இங்கே n ஈடு 21, எனவே s கீழ் இலக்கு 21 ஈடு 21 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 0.40 கூட்டல் 1 ஈடு 14.7. எனவே கொடுக்கப்பட்ட தொடர்களின் 21 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 14.7 ஆகும். உதாரணம் 1 கூட்டல் 5 கூட்டல் 9 கூட்டல் தொடரின் எத்தனை உறுப்புகளை எடுக்க வேண்டும், அதனால் அவற்றின் கூட்டுத்தொகை 190 ஆகும். தீர்வு: இங்கே நாம் n இன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். அத்தகைய s கீழ் இலக்கு n ஈடு 190. முதல் சொல் a ஈடு 1, பொதுவான வேறுபாடு d ஈடு 5 கழித்தல் 1 ஈடு 4. AP-யின் முதல் n விகிதமுறைகளின் கூட்டுத்தொகை s கீழ் இலக்கு n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2a கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 d ஈடு 190. n இன் மதிப்பை பெறுவதற்கு சூத்திரத்தில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் மாற்றவும். n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 1 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 பெருக்கல் 4 ஈடு 190 சதுர அடைப்புக்குறிக்குள் n அடைப்புக்குறிக்குள் 4 n கழித்தல் 2 ஈடு 190. n/2 கீழ் 2 2n-1 சமன் 190. n 2n-1 சமன் 190. இரண்டு n
மேல் இலக்கு 2 கழித்தல் n கழித்தல் 190 ஈடு 0. அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 10 அடைப்புக்குறிக்குள் 2n கூட்டல் 19 ஈடு 0. ஆனால் n ஈடு 10 என n ஈடு கழித்தல் 19 இன் கீழ் 2 என்பது சாத்தியமற்றது. எனவே n ஈடு 10. உதாரணம்: ஒரு ஏபியின் 13வது சொல் 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 234. பொதுவான வேறுபாடையும் முதல் 21 உறுப்புகளின் கூட்டுத்தொகையும் கண்டறியவும். தீர்வு: 13வது சொல் ஈடு 3 எனவே T13 ஈடு A கூட்டல் 12D ஈடு 3. முதல் 13 உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஈடு 234 S13 ஈடு 13 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2A கூட்டல் 12D ஈடு 234. 2A கூட்டல் 12D ஈடு 36. தீர்க்கும் 1 மற்றும் 2 இல் நாம் பெற A ஈடு 33 D ஈடு கழித்தல் 5 இன் கீழ் 2. எனவே பொதுவான வேறுபாடு கழித்தல் 5 கீழ் 2. முதல் 21 உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஈடு S21. S கீழ் இலக்கம் n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2 A கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 D. S கீழ் இலக்கம் 21 ஈடு 21 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 33 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 21 கழித்தல் 1 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 5 இன் கீழ் 2. S கீழ் இலக்கம் 21 ஈடு 21 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 66 கழித்தல் 50. S கீழ் இலக்கம் 21 ஈடு 168. உதாரணம்: 7 ஆல் வகுப்படும் 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட அனைத்து இயல் எண்களின் கூட்டுத்தொகையை கண்டறியவும். தீர்வு: 7 ஆல் வகுப்படும் 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட இயல் எண்கள் 301 308 315 595. 300 மற்றும் 600க்கு இடையில் உள்ள அனைத்து இயற்கை எண்களின் கூட்டுத்தொகை 301 கூட்டல் 308 கூட்டல் 315 கூட்டல் 595 ஆகும். மேற்கண்ட தொடரில் விகிதமுறைகளின் A, B. முதல் உறுப்பு A ஈடு 301. பொதுவான வேறுபாடு D ஈடு 7. கடைசி உறுப்பு L ஈடு 595. எனவே 300 முதல் 600 வரையிலான எண்களில் 7 ஆல் வகுபடும் சொற்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நாம்
n ஈடு அடைப்புக்குறிக்குள் l கழித்தல் a கீழ் d கூட்டல் 1 ஈடு அடைப்புக்குறிக்குள் 595 கழித்தல் 301 கீழ் 7 கூட்டல் 1 ஈடு 43. n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் a கூட்டல் l என்பதால் நம்மிடம் s 57 ஈடு 43 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 301 கூட்டல் 595 ஈடு 19,264 உள்ளது. 7 ஆல் வகுப்படும் 300 மற்றும் 600 என்பது 19,264 ஆகும். உதாரணம்: ஒரு மொசைக் ஒரு சமபக்க முக்கோண வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பக்கத்திலும் 12 அடி. மொசைக்கில் உள்ள ஒவ்வொரு ஓடுகளும் 12 அங்குலம் பக்கத்துடன் சமபக்க முக்கோண வடிவில் இருக்கும். படத்தில் காட்டப்பட்டுள்ளது படி ஓடுகள் வண்ணத்தில் மாறி மாறி இருக்கும். ஒவ்வொரு நிறத்தின் ஓடுகள் எண்ணிக்கையையும் மொசைக்கில் உள்ள மொத்த ஓடுகளின் எண்ணிக்கையையும் கண்டறியவும். தீர்வு: மொசைக்கு 12 அடி சமபக்க முக்கோண வடிவிலும் ஓடு 12 இன்ச் அதாவது 1 அடி சமபக்க முக்கோண வடிவிலும் இருப்பதால் மொசைக்கின் 12 வரிசைகள் இருக்கும். படத்தில் இருந்து ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள வெள்ளை ஓடுகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 12 என்பது எண்கணித முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்பது தெளிவாகிறது. இதேபோல் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள நீள ஓடுகளின் எண்ணிக்கை 0, 1, 2, 3, 11 ஆகும். இது ஒரு எண்கணித முன்னேற்றம் ஆகும். வெள்ளை ஓடுகளின் எண்ணிக்கை ஈடு 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் டேஷ் கூட்டல் 12 ஈடு 12 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் 12 ஈடு 78. நீள ஓடுகளின் எண்ணிக்கை ஈடு 0 கூட்டல் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் டேஷ் கூட்டல் 11 ஈடு 12 கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 0 கூட்டல் 11 ஈடு 66. மொசைக்கின் உள்ள மொத்த ஓடுகளின் எண்ணிக்கை ஈடு 78 கூட்டல் 66 ஈடு 144. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய புள்ளிகள்: முன்னேற்றத்தில் இருக்கும் ஒரு தொடர் எண்கணித தொடர் எனப்படும். AP-யின் முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை s கீழ் இலகு n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2a கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 d. கடைசி சொல் அதாவது அடைப்புக்குறிக்குள் n-வது சொல் கொடுக்கப்பட்டால் s n ஈடு n கீழ் 2 சதுர அடைப்புக்குறிக்குள் 2a கூட்டல் l.